சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ராகி களி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கனமான பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு தண்ணியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வரும்போது கலந்து வச்சிருக்கிற ராகி மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மரக்கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராகி மாவு சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க. ஸ்டார்டிங்கில் கட்டிப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் கைவிடாமல் கலந்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக வரும். மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தொட்டு மேலால் அழுத்தி விடுங்க. குக்கரில் கொஞ்சம் போல் தண்ணி ஸ்டாண்டெல்லாம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு மூடி போட்டுடலாம். உள்ள ராகி களியை வைக்கிற அந்த பாத்திரத்தையும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா வேகும் போது தண்ணி வர ஆரம்பிக்கும், அந்த தண்ணி எல்லாமே அப்படியே உள்ளே போயிடும். ஸோ அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ராகி களி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். வெளியில் எடுத்ததும் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. உடனே உருண்டை பிடிக்க வேணாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வரணும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சரியாக வரும். கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு கரண்டியில் பாத்திரத்தினுடைய ஓரங்களில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுறலாம். புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி பக்குவமாக செய்யணும் அப்படிங்கிறத அந்த மெத்தட்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அந்த காலத்தில் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு மாவு தண்ணியெல்லாம் பக்குவமாக ஊற்றி நல்லா கிண்டுன்னு கிண்டுவாங்க மரக்கட்டையை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல பக்குவமாக தான் வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கோங்க. கரண்டிலையும் கொஞ்சம் போல் தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். களிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியமாகவும் இருந்ததுக்கு இந்த மாதிரி உணவு வகைகள் தான் காரணம். ஸோ இதையும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுவும் இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லா குளுமையாக வச்சுக்கலாம். மீதி இருக்கிற களி உருண்டைகளை இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சு மூடி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் களியாவோ கூழாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.